ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஸ்தாக தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். ஸோ சிவஸ்ரீ ஜோதிடம் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மாத பலன்கள், குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, இது மாதிரி ஸ்பெஷல் வீடியோ போட்டுட்ருக்கோம். நடுவில் அவேர்னஸ் வீடியோ போட்டுட்ருக்கோம். இது இல்லாமல் வீக்லி ஒரு 3 to 4 days பார்த்தீங்கன்னா நம்ம லைவ் செஷன் கண்டக்ட் பண்ணுறோம். அதாவது லைவ் எப்படின்னா வீக்லி வந்து 3 to 4 days லைவ் போடுவோம். 1 hour லைவ். அந்த லைவில் வந்து உங்களுக்கு தேவையான ஜோதிடம் சம்மந்தப்பட்ட சந்தேகங்களை கேட்கலாம். இல்லை உங்கள் ஜாதகத்தில் சொல்லி உங்கள் ஜாதகத்தை சம்மந்தப்பட்ட சந்தேகங்கள் கேட்கலாம். நம்ம பதில் சொல்லிட்டு இருப்போம். சரி, இப்போ இந்த மாதம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்பயும் போல தான் இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாத பலன்கள். ஆகஸ்ட் மாதம் 12 ராசிக்கும் எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். அது முன்னாடி முதல்ல கிரக நிலைகளை பார்த்துப்போம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வந்து சுக்கிர பகவான் அவர் வீட்டிலேயே ஆட்சியாக தான் இருக்கிறார். ரிஷபத்திலேயே ஆட்சியாக இருக்கிறாரு. குரு வந்து மே மாதத்துலேருந்து மிதுன வீட்டில் இருக்கிறாரு. புதன் வந்து கடக வீட்டில் பயணம் பண்ணிட்டு இருக்காரு. இவர் நடுவில் வக்ரமாவார். ஸோ நான் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கல, சரிங்களா? அதே மாதிரி 16ஆம் தேதி, ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி வரையும் சூரியன் இங்கே இருப்பார். அதுக்கப்புறம் 17ஆம் தேதிக்கு பிறகு ஆவணி மாதம் சொல்லக்கூடிய ஆவணி மாதம் சூரியன் வந்து சிம்ம வீட்டுக்கு அவரோட ஆட்சி வீட்டுக்கு போயிடுவார். ஆல்ரெடி செவ்வாய் கேது சிம்ம வீட்டில் தான் இருக்கிறாங்க. சரி, அதேமாதிரி ராகு கும்ப வீட்டில் பயணம் பண்ணிட்டு இருக்காரு. சனி மீன வீட்டில் பயணம் பண்ணிட்டு இருக்கிறாரு. பெரிய மாற்றங்கள் இல்லை போன மாதத்துக்கும் இந்த மாதத்துக்கும். சும்மா அந்த சூரியன் மாறுவார், அவ்வளோ மட்டும்தான், சரிங்களா? சரி, இந்த மாதத்துக்கான பலன் நம்ம தொடர்ந்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த மாதம் என்ன விசேஷம் அப்படின்னா, 3ஆம் தேதி, ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஆடிப்பெருக்கு எல்லாருக்கும் தெரியும் விசேஷம். ஆடிப்பெருக்குன்னா ஆடி பெருகும்னு அர்த்தம். அப்போ ஆடி மாதம் வந்து நிறைய பேர் வந்து பெண்கள் வந்து மாங்கல்யம் மாற்றுவாங்க, கயிறு மாற்றுவாங்க. அதே மாதிரி நிறைய விஷயங்கள் சுபகாரியங்களை வந்து நிறைய பேர், அதாவது கல்யாணம் பண்ண மாட்டாங்க, அதை தவிர மற்ற சுபகாரியங்கள் ஆடி பெருக்கு அன்னைக்கு செஞ்சால் பெருகும் அப்படிங்கும்போது மற்ற விஷயம் சுபகாரியங்கள் செய்யலாம். அசல் கல்யாணம் இது மாதிரியான விஷயங்கள் தான் சுபகாரியம் செய்ய மாட்டாங்க. மற்ற விஷயம் நம்ம ஒரு கடை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா ஆரம்பிக்கலாம், ஏன்னா வந்து அது பெருகணும் அப்படிங்கிறனால. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் 18 ஆடி பெருக்கு அன்னைக்கு செய்யலாம், ரொம்ப விசேஷம். 8ஆம் தேதி பார்த்தீங்கன்னா வரலட்சுமி விரதம். இந்த வரலட்சுமி விரதம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் ஸ்பெசிஃபிக்காக, நம்ம தமிழ்நாட்டில் நிறைய வீட்டில் பெண்கள், திருமணமான பெண்கள் நிறைய பேர் இந்த வரலட்சுமி விரதம் கொண்டாடுவாங்க. அதாவது இந்த வரலட்சுமி விரதம் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அதாவது வந்து மாங்கல்ய பலம் நல்லா இருக்கணும், கணவருக்கு ஆயுஸ் நல்லா இருக்கணும், வீட்டுக்கு செல்வ செழிப்பு இருக்கணும் அப்படின்னு பெண்கள் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி விரதம் இருந்து அந்த பூஜை முறைகள்லாம் செய்வோம். ரொம்ப சிறப்பாக நடக்கும் நம்ம தமிழ்நாடு சைடில். 9ஆம் தேதி பார்த்திங்கன்னா ஆவணி அவிட்டம். இந்த ஆவணி அவிட்டம் அன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி வந்து எல்லாருக்கும் தெரியும் பூணூர் மாற்றுவாங்க. எல்லாரும் பூணூர் போடுவாங்க. புதுசாக கல்யாணமான மாப்பிள்ளைக்கு போடுவாங்க. இது மாதிரி சம்பிரதாயங்கள்லாம் அன்றைக்கி நடக்கும். முக்கியமாக வேதங்களின் நாள்னு சொல்கிறது. வேதங்கள் அப்படின்னா அந்த ஆவணி அவிட்டம் அன்றைக்கி புதுசாக வேதங்கள் படிக்கலாம் அப்படின்பாங்க. அப்படின்னா நம்ம வேதங்கள் தான் படிக்கணும் இல்லை, வேதங்களும் படிக்கலாம், ஒரு கல்வி கற்க ஆரம்பிக்கலாம், இல்லை புதுசாக ஒரு கல்வி கற்கலாம், ஏதோ ஒரு சுபகாரியம் அன்றைக்கி செய்யலாம், சரிங்களா? அது ஒரு நல்ல நாள் அன்றைக்கி ஆவணி அவிட்டம் அன்றைக்கி. 15ஆம் தேதி எல்லாருக்குமே சரி சுதந்திர தினம். நம்ம இந்தியா சுதந்திரமான தினம். ஆகஸ்ட் 15 1947 இந்தியா சுதந்திரமானது. ஸோ அந்த நாள் வருது. ஸோ உலகெங்கும் உள்ள நம்ம இந்தியர்கள் அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். அது 16ஆம் தேதி கோகுலாஷ்டமி எல்லாருக்குமே தெரியும். மாதம் அஷ்டமி வரும். அதில் அந்த கோகுலாஷ்டமி என்ன சிறப்புனா கிருஷ்ணர் பிறந்தது அப்படின்பாங்க. அப்புறம் கிருஷ்ணர் பிறந்தது எல்லாரும் நிறைய பேர் நிறைய கோவில்களில் செலிப்ரேட் பண்ணுவாங்க, வீட்டில் செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. 27ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி. எல்லாருக்கும் தெரியும் விநாயகர் சதுர்த்தி எவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்னு. இந்த விநாயகர் சதுர்த்தி தான் பார்த்தீங்கன்னா பிள்ளையார் சொல்லி போடுறதை எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா இந்த விநாயகர் சதுர்த்தியிலேருந்து ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு கொண்டாட்டம் ஆயிரும். ஏன்னா ஃபஸ்ட்டு விநாயகர் சதுர்த்தி, அடுத்தது சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை, அப்படி வரிசையாக பண்டிகைகளாக வரும். இந்த பண்டிகைகளோட ஆரம்பம் எப்போனா இந்த விநாயகர் சதுர்த்திலாம். விநாயகர் சதுர்த்தி முத வரும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வரிசையாக பண்டிகைகள் வந்துகிட்டே இருக்கும். ஸ்கூல் லீவ் விடுவாங்க. ஸோ பிள்ளைங்களுக்குலாம் ஒரே ஜாலியாக இருக்கும் அந்த மாதிரி நேரத்தில். ஸோ விநாயகருக்கு பிறந்த நாள் 27ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி, விநாயகருக்கு பிறந்த நாள். ஸோ உலகெங்கும் உள்ள அனைத்து மக்களுக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். வீடியோக்குள்ளே போவோம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஹை பாயிண்ட்ஸ் கொடுங்க முடிஞ்சால். ஏன்னா வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு நீங்கள் லைக் பண்ணணும். கீழே ஹைப்புன்னு வரும், அந்த ஹைப்பில் பாயிண்ட்ஸ் இருக்கும், அந்த ஹை பாயிண்ட்ஸ் கொடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ நம்ம விருச்சிக ராசியை பார்ப்போம். விருச்சிக ராசிக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு. தேளானை பேணிக்கோள் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. அது அப்படின்னு ஒரு கோட் ஒன்று இருக்குது ஜோதிடத்தில். அது தேளான் அப்படின்னா தேல் சிம்பிள், விருச்சிகத்தோட சிம்பிள். அப்போ தேளானி பேணிக்கோள் அப்படின்னா அதிகமான உதவிகள் செய்வாங்க. விருச்சிக ராசிக்காரவங்க அதிகமான உதவிகள் செய்வாங்க. அதனால தான் தேளானி பேணிக்கோள், தேளானோட நட்புக்கோள் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதனால நிறைய ஹெல்பிங் மைண்ட் யாருன்னா விருச்சிக ராசிக்காரவங்க. அதனால தான் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு விருச்சிகம் இருந்தால் குடும்பத்தையே காப்பாற்ற மாட்டிடுவாங்க. ஒரு குடும்பம் இருக்குது, 4 பேர் அம்மா அப்பா பையன் பொண்ணு இருக்காங்கன்னா 4 பேரில் விருச்சிக ராசி ஒன்று இருந்தால் கூட போதும்,
குடும்பத்தை காப்பாற்றிடும் அப்படின்னு. அந்த 4 பேர்ல யார் விருச்சிகமோ அந்த விருச்சிகம் தான் குடும்பத்தை காப்பாற்றும் அப்படின்வாங்க. ஒரு விருச்சிகம் குடும்பத்தை காப்பாற்றும் அப்படின்னு அர்த்தம். சரி, இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பெஸ்ட்டு இந்த மாதம் என்னன்னா, சில பேர் வந்து கவலைப்பட்டு இருந்தாங்க. ஏன்னா சனி 5க்கு போயிட்டாரு, குரு வந்து 8க்கு போயிட்டாரு, அது நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருந்தாங்க, ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. உண்மைதான். ஆனால் இந்த மாதம் உங்களுக்கு அடிக்குது ஜாக்பாட். என்ன அப்படின்னா, உங்கள் ராசிநாதன் செவ்வாய் 10ஆம் இடத்துல திக்பலமாக வராரு. திரும்ப உங்கள் ராசியே பார்க்குறாரு. ராசிநாதன் ராசியை பார்க்குறதும் லக்னாதிபதி லக்னத்தை பார்க்குறதும் யோகம் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். அப்போ இந்த மாதத்தில் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் 10ஆம் இடம் நட்பு பெற்று திக்பலம் வேற அந்த இடம் நட்பு வீடு திக்பலம் பெற்று ராசியை பார்க்குறாரு. கூடவே சூரியன் வேற இருக்கிறார். சூரியனும் அங்கே இருக்கிறார், 10ஆம் வீட்டு அதிபதி சூரியனும் திக்பலம் ஆகிறாரு. அப்போ ஆளுமை கிரகம்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் ராஜகிரகங்கள் ரெண்டுமே வந்து திக்பலம் ஆகிட்டு செவ்வாய் அவங்க ராசியை பார்க்குறாரு. மிகப்பெரிய யோகம். என்ன கிடைக்கும்? எல்லாமே கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்க்குற எல்லாமே கிடைக்கும். நல்ல வேலை கிடைக்கும். ஏன் அப்படின்னா இந்த செவ்வாய் தான் உங்களுக்கு 6ஆம் அதிபதியும் செவ்வாய் தான். சர்வீஸ்ன்னு சொல்லக்கூடிய வேலை வாய்ப்பு சர்வீஸ்ன்னு சொல்லக்கூடிய 6ஆம் இடமும் செவ்வாய் தான். ராசியவே பார்க்குறாரு. உத்தியோகக்காரகன் சூரியன். அந்த சூரியனோட சேர்ந்து செவ்வாய் ராசியை பார்க்குறாரு. 10ஆம் இடம் தொழில்ஸ்தானம். தொழில்ஸ்தானத்தில் உங்கள் ராசிநாதன் ராசியை பார்க்குறாரு. தொழில்ஸ்தான அதிபதி அங்கே இருக்கிறார். அப்போ வேலை வாய்ப்பு கிடைக்கும். புதுசாக தொழில் பண்ணுவீங்க. தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதில் முன்னேற்றம் லாபம் எல்லாமே இந்த மாதத்தில் வரப்போகுது. முக்கிய காரணம் என்ன சொல்லிட்டேன், செவ்வாய் சூரியன் நல்லா இருக்கிறாங்க. உங்கள் ஜாதகத்துக்கு உங்கள் ராசிக்கு முக்கியமான கிரகங்கள் குரு செவ்வாய் சூரியன் 3 பேர். அதில் செவ்வாய் சூரியன் சூப்பர் நல்லா இருக்கிறாங்க. நான் ராசியே வேற பார்க்குறாரு செவ்வாய். ஸோ அதனால் நல்லா வரப்போறீங்க. இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்க போகுது. ரொம்ப மிகப்பெரிய ஒரு ஆவலுடன் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. இது நமக்கு நடக்கணும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதம் அது நடக்கும். நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். தொழில் ஆரம்பிச்சிருவாங்க. தொழில் பண்ணலாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. தொழில் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. சரி, வேற என்ன கிடைக்கும்? செவ்வாய் ராசியை பார்க்கும்போது செவ்வாய் யாரு? சொத்துக்காரகன். சொத்துக்காரகன் ராசியை பார்க்குறாரு. சொத்துக்காரகன் ராசியை பார்க்கும்போது புதுசாக சொத்து வாங்குவீங்க. இடம் இருந்தால் வீடு கட்டுவீங்க, இல்லை புதுசாக வண்டி வாங்குவீங்க. இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் இந்த செவ்வாய் 4ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. 4ஆம் இடம்னா வீடு வண்டி வாசல். சொத்துக்காரகனே 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. சொத்துக்காரனே ராசியும் பார்க்குறாரு. அப்போ ஏதோ ஒரு சொத்து சேர்க்கை இந்த மாதம் உண்டு. ஏதாவது ஒரு இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, வண்டி வாங்குறது, ஏதோ ஒரு சொத்து சேர்க்கை. எதுவுமே இல்லையா, வீட்டுக்கு ஒரு பொருள் வாங்குவீங்க, அதுவும் சொத்து தானே, அது வாங்குறது. இது மாதிரி ஏதோ ஒரு வகையில் சொத்து சேர்க்கை, பொருள் சேர்க்கை இந்த மாதத்தில் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு உண்டு. சரிங்களா? அதே மாதிரி இந்த செவ்வாய் வேற எங்கே பார்க்குறாரு? 5ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. 5ஆம் இடத்தையும் செவ்வாய் 8ஆம் பார்வையாக பார்க்குறாரு. ராசிநாதன் 5ஆம் இடம். 5ஆம் இடம்னா குழந்தைங்க. அப்போ நீங்களே உங்கள் குழந்தைங்களை பார்க்க போறீங்கன்னு அர்த்தம். அப்படின்னா என்ன, குழந்தைக்கு ஸ்கூல் படிக்கிறதுனா அவங்களுக்கு ஃபீஸ் கட்டி நல்ல ஸ்கூலில் சேர்த்து விடுவீங்க. அவங்களுக்கு தேவையானதாக வாங்கி கொடுப்பீங்க. பிள்ளைங்க மேலே அக்கறைகள் அதிகமாகும். உங்களோட பார்வை ஃபுல்லாக, உங்கள் கவனம் ஃபுல்லாக பிள்ளைங்களோட முன்னேற்றத்தில் இருக்கும். பிள்ளைங்களும் நல்லா வருவாங்க உங்கள் பிள்ளைங்களும். ஸோ அதனால் இந்த ஒரு யோகம் வந்து செவ்வாய் 10ஆம் இடத்துல பாருங்கள். ஒரு கிரகம் செவ்வாய் 10ஆம் இடத்துல சூரியனோட சேர்றது ராசி 4ஆம் இடம் 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால இவ்வளோ யோகங்கள் இருக்குது. சரி, அதே மாதிரி உங்களுக்கு 2ஆம் வீட்டு அதிபதி 5ஆம் வீட்டு அதிபதி குரு எங்கே இருக்கிறாரு? 8ஆம் இடத்துல இருக்கிறார். இதுதான் நம்ம கொஞ்சம் சொல்லியிருந்தோம், குரு 8க்கு போகக்கூடாது அப்படின்னு. ஆனால் அதில் பாசிட்டிவ்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். என்ன பாசிட்டிவ்ஸ்? 2ஆம் இடத்தை திரும்ப அந்த குரு பார்க்குறாரு. 2ஆம் இடம்னா தனம், பணம், வாக்கு, குடும்பம் இதெல்லாம் சொல்கிறது. அப்போ குடும்பம் நல்லாயிருக்கும், குடும்பத்தில் ஒற்றுமை நல்லாயிருக்கும். பண விஷயத்தில் கொஞ்சம் பிரச்சனை இருக்காது. கட்டுப்பாடு இல்லை, அதாவது பண தட்டுப்பாடு இல்லாமல் கையில் இருக்கும். ஓஹோன்னு இல்லைனா கூட தட்டுப்பாடு வந்துடாது. அது நல்லா இருக்க போகுது. அதேமாதிரி குடும்பத்தில் ஒற்றுமை நல்லாயிருக்கும். வாக்குஸ்தானம் பலம் பெறுது. அப்போ பேசி தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல வருமானம் யோகம் உண்டு. பேசி தொழில் பண்ணுறவங்களுக்கு புதுசாக வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 2ஆம் இடம்ங்கிறது தனம், வாக்கு. அப்போ உங்கள் வாக்குக்கு வந்து நல்ல மதிப்பு மரியாதை கிடைக்கும். உங்களோட பேச்சுக்கு நல்ல மதிப்பு மரியாதை கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். சரி, அடுத்து 3ஆம் வீட்டு அதிபதி சனி, 4ஆம் வீட்டு அதிபதி அவர் தான் 5ஆம் இடத்துல இருக்கிறார். 5ஆம் இடத்துல சனி இருந்து 3ஆம் வீட்டு அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிறாரு. அப்போ 5ஆம் இடத்துல சனி இருக்கும்போது என்ன நடக்கும்னு சனி பயிற்சி விட நம்ம டீட்டெயிலாக சொல்லியிருப்போம். குழந்தைங்கனால நிறைய யோகங்கள் கிடைக்க போகுதுன்னு சொல்லியிருப்போம். குழந்தைங்க விஷயத்தில் உங்களுக்கு நல்ல மதிப்பு மரியாதை கிடைக்க போகுதுன்னு சொல்லியிருப்போம். குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்க போகுதுன்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா சனி இப்போ இருக்கிற இடத்த பெருக்குவார், பார்க்குற இடத்த கெடுப்பார், இருக்கிற இடத்த பெருக்குவார். அப்படின்னா என்ன, சனி வந்து 5ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்த பெருக்க போறாருன்னு அர்த்தம். 5ஆம் இடம்னா குழந்தை விஷயத்த சொல்றது, பூர்வீகத்தை சொல்றது. அப்போ பூர்வீகத்தில் சொத்து கிடைக்கும். ஏற்கனவே சொல்லிப்போம், செவ்வாய் பார்க்குறதுனால சொத்து கிடைக்கும். செவ்வாய் 5ஆம் இடத்தையும் வேற பார்க்குறாரு. அப்போ பூர்வீகத்தில் சொத்து கிடைக்கும். இதெல்லாம் இந்த மாசத்துல பாசிட்டிவ். சரி, வேற என்ன உங்களுக்கு 7ஆம் இடத்துல யார் இருக்கா? சுக்கிரன். நீ டைரக்டா ராசியை பார்க்குறாரு. 7ஆம் இடத்துல சுக்கிரன் வந்து ராசி. சில பேர் சொல்லுவாங்க குரு பார்வை இல்லாமல் திருமணம் பண்ணக்கூடாது, குரு 8க்கு போயிட்டாரு அப்படின்னு. அப்படி கிடையாது. உங்களுக்கு கலத்திரக்காரன் சுக்கிரன் வந்து 7ஆம் இடத்துல இருந்து ராசியை பார்க்குறாருல, அப்போ கலத்திரக்காரன் ராசியை பார்க்கும்போது கண்டிப்பாக திருமணம் ஆயிரும். இந்த குரு வந்து குடும்பஸ்தானத்தையும் பார்க்குறாருல, அப்போ குடும்பம் அமையணும்னு அர்த்தம்ல. அப்போ இந்த டைம் பெஸ்ட்டு. இதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் கொஞ்சம் கூட வாய்ப்பு கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் இந்த மாதத்தில் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா கலத்திரக்காரன் 7ஆம் இடத்துல மனைவியை அமைச்சு கொடுக்கக்கூடிய கிரகம் சுக்கிரன் மனைவி ஸ்தானத்துல இருந்து ராசியை பார்க்குறாரு.
குரு குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்போ இந்த மாதத்தில் திருமணம் வரப்போ திருமணம் நடக்க போகுது. திருமணம் மட்டும் கிடையாது, நல்ல பெண் வருவாங்க, நல்ல வரன் வரும். பையனாக இருந்தால் பொண்ணாக இருந்தால் பையன் நல்ல வரன் வரும். நல்ல நீங்கள் எதிர்பார்க்குற ஸ்டேட்டஸில் நீங்கள் எதிர்பார்க்குறோட தகுதியோட பெண்கள் வருவாங்க. நீங்கள் எதிர்பார்க்குற தகுதியோட வரன் வரும். அது மாதிரி நல்ல டைம் வருது திருமணத்துக்கு. மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த மாதத்தில் விருச்சிக ராசிக்காரங்க திருமணம் பண்ணுறதுக்கான பக்குவத்தில் இருந்தீங்க, கண்டிப்பாக திருமணம் பண்ணிடலாம். அதில் எந்த குறைபாடும் கிடையாது. அடுத்து 8ஆம் வீட்டு அதிபதி புதன், 11ஆம் வீட்டு அதிபதி புதன் 9ஆம் இடத்துல இருக்கிறார். அப்போ 8, 11 கூட 9ஆம் இடத்துல இருக்கிறாரு. சூரியன் வேற அங்கே இருப்பார். எவ்வளோ 16ஆம் தேதி வரை சூரியன் இருப்பார். அதுக்கப்புறம் அவர் மாறிடுவார். அப்போ அப்பா மகன் உறவு முறை நல்லா இருக்கும். அப்பாவுக்கும் உங்களுக்கு அந்த மனஸ்தாபம் இருந்துச்சு அப்படின்னா அது சால்வ் ஆகும். ஏன்னா சூரியனோட புதன் சேர்றாருல, சூரியனோட புதன் சேர்றதுனால அந்த புதன் எப்பயுமே பார்த்தீங்கன்னா புதன் எப்பயுமே சமரச கிரகம். அப்போ அப்பா கூட தான் பிரச்சனை இருக்குது, அப்பா கூட தான் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னா சரியாகும். 8ஆம் அதிபதி 9ஆம் இடத்துக்கு வரும்போது புதன்னா கல்விக்காரகன். அப்போ கல்வி மூலியம் நல்ல வருமானம், கல்வி யோகம் உண்டு. நல்லா படிப்பீங்க, பிள்ளைங்களா இருந்தால் நல்லா படிப்பீங்க, நல்லா ஸ்கோர் பண்ணுவீங்க. 9ஆம் இடத்துல புதன் இருக்கனால அப்பா மூலியமாக கிடைக்கிற பெனிஃபிட் எல்லாமே கிடைக்கும். ஏன்னா 8ஆம் இடம்ல திடீர் அதிர்ஷ்டம், 11ஆம் இடம்ல லாபம். அப்போ 9ஆம் இடம் அப்பா ஸ்தானத்தில் இருக்கும்போது இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது. அடுத்தது உங்களுக்கு 10ஆம் இடத்துல செவ்வாய் சூரியன் கேது. இதுதான் மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இந்த மாதத்தில். ஏன்னா 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம், 10ஆம் இடம் காரிய விருத்தியை சொல்கிறது. ஒரு காரியம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு நம்ம காரிய விருத்தியில் சொல்கிறது. அது 10ஆம் இடம். கரெக்டாக சூரியன் இருக்கிறாரு, ராஜகிரகம், அரசாங்க கிரகம் சூரியன் இருக்கிறாரு. செவ்வாய் ராஜகிரகம் இருக்கிறாரு, கேது இருக்கிறார். கேதுவும் 10ஆம் இடத்துல இருக்கலாம், பாவகிரகம் 10ஆம் இடத்துல இருக்கலாம். அப்போ 3 கிரகம் 10ஆம் இடத்துல இருக்கும்போது நல்ல பிஸ்னஸ் முன்னேற்றம் உண்டு. நிறைய பேர் நிறைய பிரான்ச் ஆஃபீஸ் போட போகிறீங்க. இதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல தான் வச்சிருந்தீங்க, இன்னொரு இடத்துல ஆஃபீஸ் ஓப்பன் பண்ண போகிறீங்க, பிரான்ச் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ண போகிறீங்க. தொழிலில் எந்த பிரச்சனையும் கிடையாது, தொழில் நல்லா இருக்க போகுது. சரி, நெகட்டிவ் என்ன அப்படின்னா செவ்வாய் ராசியை பார்க்குறாரு, செவ்வாய் சூரியன் 4ஆம் இடத்தை பார்க்குறாங்க. அப்போ என்னன்னா கோவங்கள் அதிகமாக வரும், டென்ஷன் அதிகமாகும், ப்ரெஷர் அதிகமாகும், பிளட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். 4ஆம் இடம்னா மனசு, 4ஆம் இடம்னா ஹார்ட்டு. அப்போ செவ்வாய் சூரியன் நெருப்பு கிரகங்கள். 4ஆம் இடத்தை பார்க்கும்போது என்ன ஆகும், ஹார்ட் படபடப்பு அதிகமாக இருக்கும். ஹார்ட்டில் ஏதாவது நினச்சி நமக்கு இதாக இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ நீங்களாவே திங்க் பண்ணி தேவையில்லாமல் யோசிச்சு இல்லாததை நீங்களே இருக்கிற மாதிரி கொண்டு வந்துடுவீங்க. குரு பார்வையில் 4ஆம் இடம் இருக்கிறனால பெரிய அளவு பாதிப்பு வந்துடாரு. இருந்தாலும் இந்த மாதத்தில் செவ்வாய் சூரியன் 4ஆம் இடத்தை பார்க்கும்போது ஹார்ட் சம்மந்தப்பட்ட படபடப்பு, கொஞ்சம் ஏதாவது சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதில் கவனமாக இருந்துக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு 7ஆம் இடத்துல சுக்கிரன், 7ல் சுக்கிரன் இருக்கும்போது என்ன ஆகும், அடிவேறு மர்மஸ்தானத்தில் யூரினரி இன்ஃபெக்ஷன் வருது, சுகர் கண்டென்ட் இன்க்ரீஸ் ஆகிறது, பெண்களாக இருந்தால் கர்ப்பப்பை விஷயங்கள்ல இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். மற்றபடி ஏன் அப்படின்னா சனி வேற பார்க்குறாரு. ஸோ அதனால் இதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். விருச்சிக ராசிக்காரங்க 19ஆம் தேதி 20ஆம் தேதி 2 நாள் சந்திராஷ்டம் இருக்குது. இந்த 2 நாள் சந்திராஷ்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா விருச்சிக ராசிக்கு பொதுவாகவே சந்திரன் 9 கூட அவர் பாக்கியாதிபதி, அவர் 8க்கு போவார் சந்திராஷ்டம்ங்கும் போது. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் தான் அப்பா கூட சண்டை வரும், அப்பா கூட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். யார்ட்டையும் தேவையில்லாமல் வம்பு விளக்கு வச்சுக்கூடாது. ரொட்டீன் ஒர்க்கு செய்யுங்க, புதுசாக எதுவும் செய்யாதீங்க. பணங்காசு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ட்ராவல் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இது மட்டும்தான். மற்றபடி இந்த சந்திராஷ்டமத்தில் பெரிய பாதிப்பு வந்துடாது. மற்ற கிரகங்கள் நல்லா இருக்கனால விருச்சிக ராசிக்காரவங்க இந்த மாதத்தில் என்ன வழிபாடு பண்ணலாம், சூரியன் சிவன் 10ஆம் இடத்துல வந்து தொழிற்ஸ்தானத்துலேருந்து 4ஆம் இடத்தை பார்க்குறாங்களா, அப்போ சுவாமி மலை, சிவன் வழிபாடு, முருகன் வழிபாடு. இப்போ சுவாமி மலையில் இருக்க முருகன் கோயிலுக்கு போயிட்டு வரலாம். அதனால அது பண்ணிங்கன்னா தொழில் வளர்ச்சி நல்லாயிருக்கும். இந்த மாதத்தில் இன்கம் நல்லாயிருக்கும். நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்கும். பாசிட்டிவ்ஸ்லாம் கரெக்டாக ஒர்க் பண்ணுங்க. கண்டிப்பாக இந்த மாதத்தில் விருச்சிக ராசிக்காரங்களும் நிறைய விஷயத்தில் சக்ஸஸ் கிடைக்க போகுது. இப்போ நம்ம 12 ராசிக்கு இந்த மாதம் என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு யாருக்காவது எங்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பம் இருந்துச்சுன்னா என் ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேட்டு வாட்ஸ்அப்பில் உங்கள் டீட்டெயில் அனுப்பி ஜாதகம் பார்த்து பலன் தெரிஞ்சுக்கோங்க. வாரத்துக்கு 3 நாள் 4 நாள் லைவ் போடுவோம். ஸோ அதுலேயும் உங்களுக்கு தேவையான ஏதாவது ஒரு கேள்விக்கு சிம்பிளாக ஆன்சர் பண்ணுற மாதிரி இருந்தால் அதில் கூட கேட்கலாம். சரிங்களா? ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் சிவாஜி ஸ்ரீனிவாசன். நன்றி, வணக்கம்.